Chai with Chitra. ஆபாவானன் திரைப்பட பயிற்சி கல்லூரியில் சேர்றதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணீங்களா? இந்த ஈரோடு பக்கத்தில் கிராமம், அந்த இதில் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க அப்பா வேலை செஞ்சார். ஆபாவான் அப்பா அந்த காலத்தில் டாக்டருடைய அப்பா வேலை செஞ்சார். அங்கே ஈரோட்டில் படிச்சுக்கிட்டு அங்கே போவார் வளர்ந்து. அப்போ ஆபாவான அவங்க ஃபேமிலி அப்பா எல்லாம் நட்பு. அந்த இதில் இவர் டாக்டருக்கு சீட்டு கிடச்ச போச்சு. இவர் சேலம் இதில் வந்து தங்கிட்டார். இப்போ ஆபாவானும் அவன் சென்னையில் சேர்ந்துக்கிட்டு படம் எடுக்கலாம். எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ படம் எடுத்தோ டைரக்டர் ஆக முடியாது. அதெல்லாம் நீ இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்து இது வந்தீங்கன்னா நல்லா முன்னுக்கு வரலாம் அப்படி எல்லாம் அட்வைஸ். அப்போ ஆபாவானுக்கு அவன் கூட வரவங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் சேரலாம். நான் கேமராமேன் அவன் அங்கே வரேன், நீ டைரக்டாக வா அப்படின்னா போய் அங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. என்ட்ரி எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்ஸ்டியூட்டில். அப்போ டைரக்டர் நீலகண்டன் டைரக்டர் இல்லை, அவர் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் எம்ஜிஆர். இவர் அங்கே பிரசிடெண்ட்டாக போட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு இந்த பிரசிடெண்ட் அவர்கிட்ட துரைன்னு அவர்கிட்ட தான் வேலை செஞ்சுவேன், அவனை வந்து ஏதாவது செஞ்சு முடிக்க முடியுமா, 20,000 30,000 வேணால் கொடுத்தாங்க, பார்க்கலாமன்னு சொல்லி இவன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட வீட்டுக்கு வந்தாங்க. டாக்டர் வந்தார். டாக்டர் தான் எங்களுக்கு ரொம்ப பழண்டாயிடுச்சு. அதனால் இதை ஒரு சீட்டு வாங்கி கொடுக்கணும். நான் டைரக்டர்கிட்ட நம்ம குருநாதர் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் போய் அவனை கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். பைத்துக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு லிஸ்டெல்லாம் எடுத்து பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அந்த லிஸ்ட்டு வாங்கி வைக்கிறதுலாம் திமுக காரன். அங்கே எனக்கு அவங்களுக்கே இப்படி இருக்குது. லிஸ்ட்டை மாற்றணுமுன்னா நாளைக்கு புகார் பண்ணிடுவாங்க எல்லாம் வரும். அதெல்லாம் நடக்க முடியும். அதை முடிஞ்சு போன வச்சுட்டு டைரக்டர் சொல்லிட்டார். நாங்கள் வந்துட்டோம். ஒரு வாரம் கழிச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன், டைரக்டர் வீட்டுக்கு. ஆனால் அதை ஏதாவது பார்த்து அந்த சீட்டை ஒன்று கேன்சல் பண்ணிவிட்டு இவனை கொடுக்க முடியுமா, என்ன உங்கள் குருநாதர்கிட்ட வந்து எனக்கு ஒரு சீட்டு வாங்க முடியலன்னா நீ என்ன டைரக்டர் என்ன எதுன்னு என்னை கேவலமாக பேசுகிறாங்க. அவன் எனக்கு ரொம்ப வேண்டானுவேன் அந்த குடும்பம். அதுக்கு என்ன செய்யலாமன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டேன். பணம் வேண்டும் கடவுள், நான் வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கு காலம்பரம் 10 மணிக்கு வா, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதை கொண்டு போகிறேன். அதை சக்ஸஸ் ஆச்சுன்னா உனக்கு பண்ணலாம், சக்ஸஸ் இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு. அங்கே போய் அந்த செக்ஷன் சூப்பர்வைசர் இருக்கார அவனை கூப்பிட்டார். 15 பேர் டைரக்டர் இதில் செலெக்ஷன் ஆகிப்போச்சு, பதிவு பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தனை உடல் சரியில்லை, அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், வேறு ஒருத்தனை போட்டுக்கிட்டோம்னு சொல்லி இவன் பேரை கொடி வாவான்னு சேர்க்கலாம். அது அவனால் முடியுமான்னு அவனை கேட்குறேன். அவன் ஒத்துக்கிட்டான்னா செய்யலாம், ஒத்துக்கலை அதுதான் ஃபைனல் அப்படின்னாலும் விட்டுரு அப்படின்னு. மறுநாள் 10 போன அந்த பையனை வர சொல்லு. உடனே ஆளை வச்சு இதை வச்சு இவர் ஆபாவான டாக்டரையும் வர வச்சு நேராக டைரக்டர் காலில் விழுடா விழுந்தான். அதுவும் அதிர்ஷ்டம். நான் ஒரு வேலை பண்ணேன், அதை சொல்லலை, நாங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டோம். நாங்கள் கற்பனை, நல்ல படி, நல்ல செய், நல்ல உனக்கு என்ன உதவி வருமா நான் செய்கிறேன். ஏன்னா அவனுக்கு வேண்டிய நாள் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் இது பண்ணாது அப்படி அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அதில் இவன் பாஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். அருமை சார். ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு ஜாண்டிஸ், வீட்டில் படிக்க எல்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க, உடம்பு சுகமல்ல. 3 மாதம் எவனை 3 காசு கொடுக்கணும், செலவுக்கு ரொம்ப கஷ்டம். நான் பரட்டிக்கிட்டு நகையை வச்சு இதை வச்சு சாப்பிட்டேன். அப்போ ஆபாவானா அவன் கூட இருக்கிறவங்க 2 பேர் என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்க. உட்காந்துருக்கான் ஆபா அப்படின்னு. என்னென்ன எனக்கு ரொம்ப கஷ்டம், நம்ம இது ஏதாவது புத்த போனோம், இதை முதல்ல சொல்ல வேண்டியது என்ன, ஏன்னா மறைக்கிறீங்க, எப்படி கேட்குறது, எப்படி 10,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தான். அருமை. அதுக்கு பிறகு அவனுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தன் குள்ளமாக இருப்பான், அவங்ககிட்ட 5,000 ரூபாய் ஒரு 10 நாள் கழித்து 5,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிக்கிறான்.
எம்ஆர் ராதா உங்ககிட்ட எப்படி பழகுவார்? எனக்கு பழக்கம் நல்ல பழம் நல்ல அண்ணா அது என்ன துறை என்ன அது அது டிக்டேட்டர் சார். அது ஆ ஆ என்ன எப்படி இருக்கு அதோடு போதும். ஓ அந்த என்எஸ் கிருஷ்ணனை போல் அன்பு பாசத்தோட காட்ட மாட்டேன். ஓ அது ஒரு லைன் வேறு. அது ராதா லைன் வேறு. யார் விரும்பி இது பண்ணி நட்போடு பேசவோட வணக்கத்தோடு சரி அவ்வளோதான். என்எஸ்கே கிட்ட அப்படி கிடையாது. அவள் குழந்தை குணம். எம்ஜிஆருடைய பல படங்களில் தேங்காய் சீனிவாசன்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் உங்ககிட்ட எப்படி பழகுவாங்க? நல்ல பழக்கம் இது அவ்வளோ சோசியல் கிடையாது, அவங்க நெருக்கம் கிடையாது. அது அவங்க ட்ராமா லைன் வருவார், ஆக்ட் பண்ணார், போடுவார். நான் ராம வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இல்லையே, சும்மா நாம் ஒரு ஒருக்கர். நம்மக்கிட்ட எவ்வளோ தூரம் பழகணும்னா அதுதான் பழகுவோம், அதுக்கு மேலே பழக மாட்டோம். என்னன்னா என்ன வேலை முடித்தா ஷூட்டிங் முடித்தா நம்ம போய் படித்து சோக்கு காலமுறை எழுச்சி வந்து என்ன நாளைக்கு என்ன இது எது அது அண்ணா என்ன கை பிறந்தால் வலை பிறக்கும் படம் யாருது? ஏகே வேலன். நான் தான் அவனு கோடீஸ்வரன் ஆக்கணுவேன். ஓ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? ஏகே வேலன், லேனா செட்டியார், எம்ஜிஆர் இல்லை. கை பிறந்தால் வலி கறக்கும் என் கதை. அப்படியா? ராஜா தேசிங்க்கு கண்ணதாசன் தான் கதை வசனம் எல்லாம். அவர் எழுத்து ஷூட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணி ஒர்க் பண்ணிடும். ஒரு செட்டு முடிச்சிட்டாங்க. அவர் எழுதின ராஜா ஜெய்சிங் கதை சரியா இல்லை. அப்போ ஏகே வேலனை எனக்கு அறிமுகம் பட விஷயத்தில் நண்பர்களோட பேசும்போது எதை போகும். அப்போ யோகானந்தம் டைரக்டர், யோகானந்தம் தெலுங்கு. அவன் எங்கள் லேனாச்சிக்கார் இதில் அவன் ஒர்க்கில் இருக்கான். அப்போ என்ன பண்ணாரு, கண்ணதாசனை மாற்றிட்டாங்க. அவன் வந்துட்டான். இவரை வந்து போட்டு இது கதை எழுதலாம். அப்போ யோகானந்தத்திட்ட சொன்னாங்க, துரைன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கான், இந்த ராஜா தேசிகன் கதையை பழைய புத்தகத்தை படித்து அவனுக்கு நல்ல அனுபவம் இருக்குது, அவனை சில கருத்துக்கள்லாம் கேளுங்கன்னு. இவர் வந்து என்னை கூப்பிட்டாரு. இது நான் சொன்னேன், எல்லாம் சொன்னேன். நீ வந்து ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண. நான் இப்போ சும்மா தான் இருக்கேன். செட்டியார்கிட்ட 300 ரூபா மாத சம்பளம், 300 ரூபா. அங்கேயே சாப்பாடு, அங்கே இது, அங்கே மெஸ்ஸு. அது பெரிய மெஸ்ஸு. 45 வருஷத்துக்கு பிறகு சமையல் கட்ட இது பண்ணி பொங்கல் போட்டு இது போட்டு ஆமாம் பண்ணி அமைச்சாங்க. 48 வருஷம். சினிமா நடிகர் எல்லாம் அங்கே தான் சாப்பாடு, அங்கே தான். அது லேலா செட்டியார் சொல்கிறது நமக்கு தகுதியே கிடையாது, பேசி தரும். அதில் இது பண்ண உடனே இவருக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிச்சு. அவர் தஞ்சாவூர் இருக்கார். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ நாங்கள் அந்த ஒர்க்கை ஸ்கிரிப்டை உட்காந்து நாங்கள் கரெக்ட் பண்ணோம். நான் என்னுடைய இது அவர்கிட்ட என்ன சொல்லுன்னு, இந்த கதையிலே முக்கியமான பார்ட் என்ன தெரியுமா அப்படின்னு. என்னன்னு, யுத்தம் நடக்குது, நவாப்பு நம்ம மேலே ஏறி வந்துட்டோம், கல்யாணம் இங்கே ராஜா ஜெய்சிங். இப்போது கல்யாணத்தை நடந்ததா யுத்தத்தை நடத்துகிறான்னு ராஜா ஜெய்சிங்க்கு பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ முகமது கான் வரான், ஏய் நீங்கள் யுத்தத்தை பார்க்காத, கல்யாணத்தை பார்க்க, யுத்தம் என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். வெற்றி எவ்வளோ வருமாட்டா, வெற்றியோடு எடுத்து வரணுக்கு சொல்லிட்டு போ. அப்போ அந்த வசனம் இருக்கு, அவன் யுத்தத்துக்கு போகிறான், தன் பொண்டாட்டியை சிவாசனம் பண்ணி எல்லாம் பண்ணி திரைக்கு நடுவில் வச்சுருக்கான். அப்போ அவன் பேசுகிறான், நான் யுத்தத்துக்கு போகிறேன், இறந்தாள் நீ வேறொரு கல்யாணம் பண்ணாதே, மடிஞ்சிடும். வெற்றியோடு வந்தேன்னா மனைவியை என்கிட்ட வாழ, என் நண்பனை நான் வாழ வைக்கிறேன், என் நண்பன் வாழ வேணும், அதுதான் எனக்கு கொள்கை. அது நான் யுத்தத்துக்கு போகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். திரைக்கு முன்னால் இவள் அந்த ஷாட்டை இருக்கிறான் சார். அந்த டைலாக்ஸை ஒரு 20 தப்பா எழுதி அழிச்சிருப்போம். ஏகே வேலன் எழுதுவார், படித்து காமிப்பார். எதுனா எனக்கு இதை பிடிக்கல. நீங்கள் எனக்கு அதில் அந்த எஃபெக்ட் இல்லை. அவர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அந்த கேரக்டர் அங்கேருந்து செட்டியார்கிட்ட போவார், அவர்கிட்ட காமிச்சு வரும். இதில் நம்ம அசண்டார் துறை இருக்கேன்னா
அவனை என்னென்ன பண்ணுறதுன்னு எழுதுக்கிறதுனால ஒரு அப்டேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு அந்த அந்த எஃபெக்ட் வரல. அவர் பேசுகிறது இது வந்து அழுக்கு மொழியில் இது பண்ணல, சம்பவத்தை எடுத்து சொல்லணும். அப்புறம் எடுத்தோம். அப்புறம் எம்ஜிஆர் கிட்ட படித்து காமிச்ச இது அப்போ எனக்கு திருப்தி உள்ள ஒரு வரல. அதை நாம் அதுக்கு மேலே எகரக்கூடாது. எறனா நம்மளுக்கு ஆபத்து. நாம் ஓரளவுக்கு அந்த நட்பில் இதில் நான் அருமை, அவன் அருமை. இவங்கிட்ட நான் எல்லாம் சொல்லுவேன். இதை அப்போ என் கல்யாணம் வந்துச்சு. ம். மேட்டுப்பாளையத்தில் புட்டட்டோ மர்ச்சன்டருடைய தங்கச்சியே எனக்கு பேசிட்டாங்க. நானும் போனேன். நானும் எங்கள் அப்பா போனேன். அந்த பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கு. நேரில் காமிச்சாங்க. பிடிச்சி போச்சு கல்யாணம். அவன் கோடீஸ்வரன். புட்டட்டோ மர்ச்சன்ஸ் ஊட்டியில் இதெல்லாம் இறக்கி வை ஃபாரினுக்கு ஆரம்பிக்கும். 4 பேர் பார்ட்னர். அதில் கல்யாணத்தை எல்லாம் பண்ணான். எல்லாம் ஏற்பாடு பண்ணால் எனக்கு இது அவர் சொன்னார், கல்யாணம் முடிஞ்ச விட்டு நான் பணம் கொடுக்குறேன், நீ தனி பணம் ஆரம்பி அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பத்திரிக்கை அடித்தாச்சு. ஒரு பத்திரிக்கையில் இருக்கு, துரைக்கு இந்த பொண்ணு சினிமா நடிகைக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் இதற்கு முடிஞ்சு போச்சு, இதில் எந்த சிக்கலும் கிடையாது, அவளும் அதிர்ஷ்டசாலி இவனும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு கீழே எல்லாம் வந்து ஒரு பக்கம் எழுதி பத்திரிக்கை வருது அதில் ஒரு பக்கம் எழுதிட்டான். நான் அப்பாவி மியூசிக் டைரக்டர் இவர் இருக்கிற அவர் நானும் பீச்சுக்கெலாம் போவோம், அங்கே பேசுவோம். டோரே யாரை கல்யாணம் பண்ணாண்டு சினிமாக்காரையை கல்யாணம் பண்ண அந்த ஜாக்கத்தை கல்யாணம் பண்ணான். இதை எங்கள் மச்சனை இருக்கான அவன் இந்த புக்கை படிச்சுட்டு அதை உருளைக்கிழங்கு வாங்க போகும்போது புக்கை எடுத்து போய் காமிச்சிட்டான். அருமை. அவன் பார்த்துட்டான். முடிஞ்சது. உடனே அவங்க அப்படியே சைலண்டாக இருக்காங்க. ஃபோன் வருது எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அம்மா 2 பேரும் மேட்டுப்பாளையத்துக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் உட்காராங்க. நாங்கள் கல்யாணத்தை 1 மாதத்துக்கு தள்ளி வச்சிட்டோம். இப்போ கல்யாணம் இல்லை. ஏன் நேரம் சரியா இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டோம். எனக்கு ஃபோன் வருது, இது போல் கல்யாணம் போஸ்ட் பண்ண. இது என்ன விஷயமானு எனக்கு புரியல. ஏழை எங்கள் அப்பா கோவிச்சுக்கிட்டு என்ன காரணம் பண்ணி கேட்கல. இவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டார். எங்கள் அம்மாவும் சேலத்துக்கு போகிறபோது பஸ் ஸ்டாண்டு அவங்க வீட்டு வேலைக்காரிகளை அவன் வந்து எல்லாம் சொல்லிட்டான். எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி எங்கள் அப்பாவுக்கு சரியான கோபம் வந்து உடனே அங்கேருந்து எனக்கு கிருஷ்ணாபுத்தருக்கு ஃபோன் பண்ணுறான். ஏன்னா இதெல்லாம் உண்மையான பொய், நான் அதெல்லாம் அப்படியே கிடையவே கிடையாது. எனக்கு அதை வந்ததை எனக்கு தெரியும். நான் அவனை கேட்டேன், இதுன்னு கேட்டேன். அவன் விளையாட்டுக்கு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு நான் அதை போட்டுட்டேன். அது தப்பு தான், எனக்கு மன்னிச்சிடு அப்படின்றான். நான் என்ன பண்ண முடியும்? கல்யாணம் இன்னும் போச்சுடா, என்ன சரி வச்சு போனால் வேறு பார்த்துக்கலாம் போடு. நான் மனசுக்கிறது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் 8:15 மணிக்கு கோவையிலேருந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறாங்க. எங்கள் சொந்தக்காரர் கண்ணையானு அவர் புட்டர் இது அரிசி வியாபாரம் பண்ணி அவர் அங்கே நிற்கிறார். வாங்கண்ணா என்னண்ணா எங்கண்ணா? டேய், நம்ம ஜாதிக்காரன் வேலையெல்லாம் பார்த்தியா, பண்ணிட்டான், எங்களே பண்ணிட்டான், ஒரு கல்யாணத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்கண்ணா. ஏன்னாண்ணா அதெல்லாம் சொன்னான். போனால் போய் பார்த்து உடனே அதை போய் பெருசாக படிச்சுக்கிட்டு இருக்கு. நீ இன்றைக்கி என் அண்ணன் மகளை நான் துரைக்கு கொடுக்க சொல்கிறேன், நீ சரியா அப்படின்னு. என்ன படிச்சிருக்கு? இப்படி படிச்சிருக்கு. இப்படி எங்கே இருக்காங்க? மாரண்டையிலேருந்து ஒன்று தருமபுரி பக்கத்தில். நீ வரையா, பார்க்குறியா, பிடிச்சிருந்தா சொல்லு, இதே முகூர்த்தத்தில் கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு. எங்கள் அம்மா என்ன சொல்லுது, போய் பார்த்துட்டு வரலாம். தருமபுரி பக்கத்தில் மாரண்டையிலேருந்து ஒரு அந்த ஊரில் அவர் சூப்பரண்டாக இருக்கார். நேராக எங்கள் ஞாபகம் போய் 11 மணிக்கு இறங்குறாங்க. இருந்தாங்க போனேன். எங்கள் அத்தை வீட்டில் இல்லை, சேலத்துக்கு வந்துடுச்சு. அந்த பொண்ணு எதிர்ச்சு, இந்த பொண்ணு தான் பேர் என்னம்மா, பேபியம்மா. அவங்க அப்பா இருந்தார், யாரும் சோறு போட்டார், காலம்பரை பேசுகிறாரு. எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. எதற்கு எங்கள் பையன் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னான்னா
இந்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வைக்கலாம் நடக்குது ஆட்சேப்படை இல்லை. நான் ஜாதக கீதக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். காலம்பரையும் எங்கள் அப்பா வராரு. அவங்க அம்மா இங்கே இருக்கும்போது அவங்க அப்பா சேர்ந்து சேலத்துக்கு வந்துட்டாங்க. ஊரில் வந்து உக்காந்துருக்காங்க. எனக்கு போகணும், அங்கேருந்து நான் வரேன். இது போல் நடந்தது போச்சு. இந்த பொண்ணு நல்லா இருக்குடா. போட்டோன்னா போட்டோ இல்லை, முதல்ல பொண்ணை பார்க்கணும், அப்புறம் தான் முடிவு. காலம்பரை ஷூட்டிங் அங்கே நான் இருக்கணும். ஃபைல் எல்லாம் என் ரூமில் இருக்கும். நைட்டு ட்ரெயினில் நான் போகணும். நீங்கள் ஓகேவா எல்லாம் சொல்லுங்கள். ராத்திரி 2 மணி வரைக்கும் தூங்கலை. நீங்கள் நான் தூங்கலை, என் அப்பா தூங்கலை. இதுதான் உடனே எங்கள் அம்மா தலைமாட்டில் வந்து, துரை எழமா. எங்கள் அம்மா மேலே ரொம்ப பிரிய உண்டு. எங்கள் அப்பா மே உயிர். அந்த பொண்ணு லலிதா போத்துமணியை போல் இருக்காடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் ஒரு தாய், நான் பெற்று வளர்த்தவன். ஓகேன்னு சொல்கிறா. நீ நல்லா வாழுவடா, நல்லா இருப்படா, இது சத்தியம் அப்படின்னு 1 மணிக்கு சொல்கிறா. தூக்கத்தில் நான் என்ன பண்ணுவேன் சார்? இந்த பக்கம் இந்த தொல்லை, இந்த பக்கம் இவங்க. பொண்ணை பார்க்கல, எனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? நான் சினிமாக்காரன் சார், பைத்தியக்காரன் ஆகிட்டேன். அங்கேருந்து எங்கள் அப்பா வர்றாரு. துரை ஏதாவது மொழி சொல்கிறா, இந்த இந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. சரி, எங்கள் அம்மா கிட்ட கையை வாங்கி சத்தியம் பண்ணி, சரி அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குவா, அதில் சந்தோஷமாக ரகுமா. தாய் சொல்லை தட்டாதேன்னு சினிமா படம் இருக்குது, அது போல் தட்ட மாட்டேன். சரிம்மா அருமை அப்படின்னு சொல்லிட்டு விடைக்கால ஆயிடுச்சு. நான் புறப்பட்டேன். புறப்பட்டு ஏகே வேலைகிட்ட போய் சொல்லணும், நான் கல்யாணத்தை வச்சாச்சு, என்ன சார் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்று கவலும். 60,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு செலவு பண்ணார். செலவு பண்ணார். கிரேட். செலவு பண்ண அவங்க சம்சாரம் வந்து தலைமை தாங்கி தான் வச்சாங்க. எல்லாம் பத்திரிக்கை அடித்து இது பண்ணி எல்லாம். நான் பத்திரிக்கை எடுத்து காலம்புரை 9 மணி குளிச்சுட்டு செட்டியார் வந்து சேர் போட்டு உட்கார்றாங்க. நேராக போனேன், பத்திரிக்கை கொடுத்தேன். ஏகே வேலன் தலைமையில் லேனா செட்டியாருடைய முன்னிலையில் திருமணம், இது வரவேற்பு, இது அதை எடுத்து படித்து. யார் என் பேரை போட்டிருக்க? நான் எப்படியா வர முடியும்? எனக்கு எங்கிட்ட கேட்கல. நீங்கள் கேட்குறீங்களோ வர்றீங்களோ வரலையோ, உங்கள் பேர் இருக்கணும், இல்லைன்னா கல்யாணம் வேண்டாம். ஏபி செட்டியாரெலாம் பயப்படுவாங்க. லேனா செட்டியாருன்னு அவ்வளோதான், அவ்வளோ செல்வாக்கு கட்சியில், இதில், அரசியலில், எல்லா நடிகையிலும் அவர் கையில் இல்லை. அப்புறம் யோசனை பண்ணார். அவருக்கு செக்ரட்டரி சரோஜனா ஒரு பொண்ணான். அவள் இந்த பக்கம் திரும்பணுன்னு, எனக்கு உதவி பண்ணக்கூடாதா, நீ கூட தர்ம சங்கடமாக இருக்கு, நான் அவரை எழுத்துட்டு ஒருத்தர் நான் பண்ணுறேன், நீ கவர்னர், நீ பேசப்போ அப்படி சரோஜா சொல்லிட்டான். அப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு நேரம் கிடைச்சா நான் வரேன், நேரம் கிடைக்கலன்னா நீயே பிடிச்சிட்டு வந்துடு, ஏக வாழங்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாரு. கல்யாணத்துக்கு வாங்கிட்டேன். எனக்கு 300 ரூபாய் சம்பளமாக இருக்குது, அது கொடுத்தாங்க, வாங்கிட்டேன். நான் பெங்களூர் எம்போரியத்தில் கோட்டை சட்டை கையெல்லாம் ஆர்டர் கொடுத்து அது வாங்கிட்டு வந்து வச்சுட்டு 9 மணிக்கு ட்ரெயின் சேலத்துலேருந்து, இங்கேருந்து கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 9 மணிக்கு வருது, மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ். நான் 7 மணிக்கு அங்கே இருக்கேன். இவர் செட்டியார் வர்றாரு, இதெல்லாம் எடுத்து போய், தம்பி ஊருக்கு பருப்பில்ல கல்யாணம் இன்னைக்கு நான் புறப்பட்டேன், இது பண்ணிட்டேன், இங்கே வாழ்நாள். இப்போ ஒரு வேலை பண்ணுறியா? என்னென்ன? யார் டிரைவர் இருக்காங்க? நம்ம டிரைவர் இவர் சுந்தரம், இவன் எல்லாம் இருக்காங்க, கூப்பிடு. எந்த வண்டி நல்ல பர்ஃபெக்டில் இருக்குது, 3 இப்போ தான் பட்டையிலேருந்து வந்தது, நல்லா இருக்க எல்லாம். சுந்தரம்னு ஒருத்தன், அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு துரையை கூப்பிட்டுட்டு சேலத்துக்கு போ, கல்யாணம் வர வரைக்கும் அங்கே இரு. கல்யாணம் பண்ணிச்சுட்டு கல்யாணம் பொண்ணு இதில் போட்டு கொட்டுவேன். அருமை. ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். நீ அங்கே இருந்துட்டு அடுத்து இப்போ இந்த குதிரை அடக்கிற இது இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ராஜகுமாரி தோட்டத்தில். நீ இந்த வண்டியில் போ. நான் அந்த அப்புறம் அவள் போய் வீட்டில் போய் சட்டை கெட்டில் எடுத்துகிட்டு வந்து மவுண்ட் ரோட்டில் என்ன மாடர்ன் தேட்டர் படம்
ரிலீஸ் ஆகி அதை படம் பார்த்துட்டு 3 மணிக்கு அங்கேருந்து புறப்படும். அந்த கல்யாணம் முடிச்சிட்டு அந்த வேலன் எனக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டானுங்க. அதை பாதி படத்தை நான் தானே டைரக்ட் பண்ணேன். அப்போ சண்டை வந்துடுச்சு. அந்த ராஜா ஜெய்சிங்க ரிலீஸ் டேட்டு கொடுத்தாராம். இவங்களும் ஷூட்டிங் அவங்களும் ஷூட்டிங். நான் இங்கே ராஜா ஜெய்சிங்க்கு நான் இருக்கணும். அப்போ ஏகே வேலன் அவரும் அவர் கேமராமேன் ராமமூர்த்தியும் சேர்ந்துக்கிட்டு படத்தை முடிச்சுட்டாங்க. டைரக்ஷன் பண்ணது ராமமூர்த்தி, கேமராமேன் இவர் பேர் போட்டுக்கிட்டார். என் பேர் போட வேண்டியது இல்லை. எனக்கு இங்கே ராஜா ஜெய்சிங் முடிக்க வேண்டுமே, இங்கே நான் இருக்க வேண்டுமே. இந்த கல்யாணம் எனக்கு எல்லாம் பண்ணி ஏகே வேலன்லாம் முடிச்சாச்சு. இப்போ பிரச்சனை ஒன்று. போய் பத்திரிகை கொடுத்தேன், எதெல்லாம் கொடுத்தேன். பணம் கொடுத்தாரு, 5000 ரூபாய் கொடுத்தாரு, வாங்கிட்டேன். எம்ஜிஆர் 5000 கொடுத்தாரு. அவரை தலைமை தாங்கி போடுறதுக்காக தான் நான் பிளான் பண்ணது. ஆனால் பிராமணன் வச்சு தான் கல்யாணம். அவர் வரமாட்டார். அந்த கல்யாணம் மெட்ராஸில் வச்சா தான் வருவார், அங்கே வரமாட்டார். இதெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டோம். அதனால தான் அவர்கிட்ட போய் கலக்கலை. பத்திரிக்கை வச்சா பணம் கொடுத்தாரு, தீர்ந்து போய் அங்கேருந்து நேராக பானுமதி கிட்ட வீட்டுக்கு போகிறேன். அம்மா ஏக்கரே எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, இந்த பாரு அப்படின்னு பத்திரிக்கை என்கிட்ட கிண்டல்லாம் பேசுவோம். அவளை சோசியலாக பழகினவோம். பத்மினிக்கிட்ட அப்படி தான் ஒரு அமௌண்ட்டு கொடுப்பான். காசு சில பேர் காசு இருக்க செக்கை கொடுத்துருவாங்க. பம்பதிக்கிட்ட இப்படியே ஒரு 45,000 50,000 ரூபாய்க்கு வசூல் ஆகிப்போச்சு. அப்போ அருமை எல்லாம் செக்கு. ஏகே வேலன்கிட்ட இதெல்லாம் இந்த செக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு எனக்கு கேஷ் எடுத்துகிட்டு வந்தேன். பணம் கஷ்டம் கிடையாது. ஆனால் கல்யாணம்லாம் முடிஞ்சு 11 மணிக்கு தோவை சுட்டுவாங்கன்னு இது அந்த சுட்டிக்கிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து 4 பசங்க ஓடி வராங்க. யாரா உன்னை தேடிக்கிட்டு ஒரு கார் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. வீடு என்ன கல்யாணம் பண்ணாரு, இல்லை மெட்ராஸில் இருக்காரு, வீடு என்ன யாரானா லேனா செட்டியார் வந்துட்டார் சார். வந்து ரோட்லேருந்து இறங்கிட்டார். என் வீடு தெரியாது. இந்த பசங்கள்லாம் கேட்ட உடனே எங்கிட்ட ஓடி வந்து சொல்கிறான். நான் இந்த கோலத்திலே நானே எங்கள் அப்பா நேராக கோயில்கிட்ட போகிறோம். போன உடனே காலை தொட்டு கொண்டு இது ஏய் மேலே கை போட்டு அந்த சரோஜாவும் கூட வரான். செட்டியாரை நேராக கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ சேர் போட்டு உட்காந்தே வச்சு எல்லாம் அப்புறம் இது பண்ணார். என்ன பண்ண எல்லாம் பண்ணிட்டே இல்லை. ஒரு அரை மணி நேரம் அப்படி இருந்து யார் சமையல் நான் பாரு இவன் தான் சமையல் இவன் தான். இங்கே வா, அருமையான காப்பி போடுறோம். நான் பார்த்தா சேலம் காப்பியை விட போட்டு கொண்டா காப்பியை போட்டால் கொண்டு தான் கொடுத்தாங்க. சாப்பிட்டாரு. 2 குத்து விளக்கு வெள்ளியில் இவ்வளோ பெரிய குத்து விளக்கு 2 குத்து விளக்கு வாங்கி அது வண்டியிலேருந்து டிரைவர் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதை 2 எங்கள் மனைவிக்கிட்டே ஒன்று என்கிட்ட ஒன்று கொடுத்தாரு. நான் காலை தொட்டு 2 பேர் உளுந்தோம் சொன்னேன். இது நான் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க ஆகணும். டிஸ்ட்ரிபியூட்டரை பார்த்துட்டு இப்போ நான் மெட்ராஸ் புறப்பட்டுவேன். நீ வந்துடு. எங்கள் டிரைவர் இருக்கா இதான் சுந்தரம் இதாக இருக்கா. ஜாக்கிரதா அங்கே வரும்போது ஜாக்கிரதா வண்டியை ஓட்டுறது ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ட்டு இவர் ஒன்று புறப்படும். என் கல்யாணம் அப்படி நடந்தது. ஜெயலலிதா உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்களா? ஸ்ட்ரிக்ட்டு. அளவுக்கு மீறி பேசவும் மாட்டான், அளவுக்கு கம்மி மேலே பழகாமல் இருக்கவும் மாட்டான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு எம்ஜிஆருக்கு. அதை நான் வெளியே சொல்கிறதில்ல. காஷ்மீரில் யாருக்கிட்டையும் பழக மாட்டார். நான் ஒருத்தங்கிட்ட தான் பழகும். எம்ஜிஆர் கட்டலை. அந்த காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனோட பாடல் கம்போசிங்க்கு போயிருக்கீங்களா? அது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். சிகரெட் எடுப்பார், அப்படி போவார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.